ஒரு சின்ன ட்ரம்ல வளர்த்த இந்த முருங்கா மரம் இவ்வளோ நிறைய முருங்கா தரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்கு. வாங்க எங்கள் டெரஸ் கார்டனை உங்களுக்கு காட்டுறேன். சில செடிகள் வெறும் செடிகள் மட்டும் இல்லை, சில நினைவுகளை உயிரோட வைத்திருக்கும். எங்கள் டெரஸில் இருக்கிற இந்த முருங்கை மரமும் அப்படிதான். பல வருடங்களுக்கு முன்னாடி என் பாட்டி இந்த செடியை கொண்டு வந்து நட்டாங்க. அவங்க நடும்போது இந்த செடி நிறைய முருங்கை தரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதை கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. ஆனால் இப்போதான் எனக்கு இது புரியுது. தினமும் காலையில் இந்த செடிக்கு நான் தண்ணீர் ஊற்ற வரும்போது இந்த செடிகளில் இருந்து வரக்கூடிய புதிய இலைகளையும் புதிய பூக்களையும் புதிய காய்களையும் பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். என்னோட டெய்லி ரொட்டீனில் இது கூட ஒன்று தான். ஒவ்வொரு முறையும் இதை நான் பார்க்கும்போது இது ஒரு காய்கறி மட்டும் இல்லை, என் பாட்டியோட அன்பும் நம்பிக்கையும் இதில் கலந்துருக்கு. வீட்டில் வளர்க்குற ஒரு செடி நமக்கு காய்கறி மட்டும் கொடுக்காது, அது ஒரு குடும்பத்தின் கதையையும் நினைவுகளையும் பாதுகாத்து வைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என் கைகளில் எவ்வளவு முருங்கைக்காய் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு கிளைகள்ல இருந்து வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் ஒரு சிலது மட்டுமே கீழே வந்து உதிரும். காற்றின் காரணமாக மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காய் பிடிச்சிரும். ஸோ ஒரு கிளைகளில் இலைகள் இருக்கிறத காட்டிலும் காய்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இலைகள் ரொம்பவே குறைவாக இருக்கும், காய்கள் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனுடைய காய்களுடைய வெயிட்டு தாங்காமல் தான் அந்த கிளை வந்து இப்படி வளைஞ்சு இருக்க மாதிரி உங்களுக்கு அந்த பெண்ட் போர்ஷன் உங்களுக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அந்த இதெல்லாம் இருக்கும். வாங்க நான் மற்ற செடிகளையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துளசி வச்சுருப்போம். அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சஞ்செடி இருக்குது. இதுவுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் வெரைட்டின்னு நம்ம சொல்கிறத விட நாட்டு மரம் தான். பட் ஆனால் அதை நம்ம எப்படி சொல்கிறது, இந்த போஞ்சோர் செடிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய மரங்களில் சின்ன இதிலே கட் பண்ணி வளர்க்குறது, அந்த மாதிரி மெத்தடில் நான் ட்ரை பண்ணி பண்ணது. அதனுடைய எதுவுமே நான் உங்களுக்கு ரிசல்ட்டை லாஸ்ட்டில் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கனகாமரம் செடியெல்லாம் வந்து வச்சுருப்பேன். ஸோ இது வந்து இந்த கனகாமரம் வந்து என்னுடைய அம்மாவுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இது வச்சுருக்கேன். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாபில் நானே இந்த சைடில் இந்த அச்சுக்கள் எல்லாம் வச்சு என்னோடய அப்பா வந்து இது ரெடி பண்ணி கொடுத்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய புதினாக்கள் வந்து நாங்கள் நட்டிருப்போம். இதுவுமே நம்ம கடைகளில் வாங்கும்போது அதனுடைய காம்பை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதை அப்படி தூக்கி போடாமல் நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோன்னா ஓரங்களில் அப்படியே நட்டு வச்சு தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான புதினாக்கள் இவ்வளோ கிடச்சிரும். அதில் வந்து ஒரு சின்ன மணத்தக்காளி செடி கூட வளர்ந்துருக்கு. இப்போது இதுதான் என்னுடைய கார்டன் செட்டப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த எலுமிச்சம்பழம் இங்கே இருக்க வளர்க்க முடியும். இந்த டெரஸ் கார்டன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்களோட மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் என்னென்ன செடிகள்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.